தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சிரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் எழுதிய நயனவாசினி. சந்தனகுமரன் நயன மனோகரி இருவரின் காதலையும் போராட்டத்தையும் அதன் பின்பான வாழ்வோவியத்தை பேரன்புடன் பேரழகாய் விவரிக்கிறது இக்கதை. ஆர்ஜே காமாட்சி அவர்கள் குரல் வழியில் உங்கள் செவியை இனிமையாய் நினைக்க கதையை கேட்டு மகிழுங்கள். கதை கேட்போமா? அத்தியாயம் 13. திருமண உறுதி. பாண்டிய குல பேரரசி, உலகின் முதல் பெண்ணரசி, மதுரையாலும் மங்கையருக்கு அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொழு கொண்டிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி ராஜமாதங்கி திருவாலவாயுடைய அங்கையர்கண்ணி தடாதகை நாச்சியார் பராக் பராக் பராக். வர்ணனையாளரின் மெய்சிலிர்க்கும் பேச்சை கேட்டு மதுரை மாநகரே அதிர்ந்து ஆரவாரித்தது. நெஞ்சம் பெருமிதத்தில் விம்ம, உடல் நிமிர்ந்து கண்கள் கலங்கி நின்றிருந்த குமரனின் விழிகளுக்குள் நிறைந்திருந்தாள் அவன் கடம்பவன வாசினி. சந்தனகுமரன் மீனாட்சியை பார்ப்பது ஒன்றும் புதிதல்ல. வருடா வருடம் அவன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிகழ்வு அவன் மீனாட்சி பட்டத்தரசியாக காட்சி தருவதை பார்ப்பதற்காகத்தான். எப்போதும் இல்லாது இந்த வருட சித்திரை திருவிழா அவன் மனதை நெகிழ்த்திவிட மூச்செடுக்க முடியாத ஒரு ஆனந்த ஆர்ப்பரிப்பு அவனிடத்தில். அவன் கையோடு கைகோர்த்து குமரா என்று அவன் தோள் சாய்ந்து கொண்டாள் அவன் நயனி கண்ணு. அவள் விழிகளும் மெல்ல கலங்கிதான் இருந்தது. அவள் குமரனின் பக்தி அறிந்தவளால் அவன் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிந்திருந்தது. அவன் நயனியும் வாசினியும் இருப்பதால்தான் இன்று இந்த சந்தன குமரன் உயிர்ப்போடு இருக்கிறான். அவன் திருமணம் இன்னும் 2 தினங்களில். தன் சொந்தங்கள் யாரும் இல்லாது தன்னந்தனியாக காதலியை கைப்பற்ற வேண்டும் என்றிருந்தவன் எண்ணத்தை மொத்தமாய் மாற்றி அமைத்திருந்தாலே அவன் வணங்கி குளிரும் எம்பெருமாட்டி. அன்றைய ராஜமாணிக்கத்தின் "நான் உசுரோட இருக்கும்போது என் மவனை தனியா விட்டுடுவேனா" என்ற பேச்சு அவன் காதை ரீங்கரித்தது. தாடை சுருங்க கண்ணீரை அடக்கியவன் நயனியின் கையை இறுக்கிக் கொண்டான். மனதில் அவன் ஐயாவும் அம்மாவும் வந்து நின்றனர். இப்போது வரை தொடர்பில்லாது மொத்தமாய் தலைப்பிள்ளையை தலை மூழ்கிவிட்டவர்களின் நினைவுகள் வந்து நிந்தித்தது அவனை. ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாது, "போலா நயனி" என்றான் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்தபடி. இன்று காலைதான் நயனியின் மொத்த குடும்பமும் மதுரை வந்து சேர்ந்திருந்தது. குமரன் பக்கத்தினர் இன்னும் சற்று நேரத்தில் மதுரைக்குள் வந்து விடுவர். அன்று தஞ்சையில் ராஜமாணிக்கத்தின் முதிர்ந்த பேச்சு அவரின் பக்குவத்தை காட்டினாலும் அதேபோல் அனைவரும் இருப்பர் என்று நாம் கூறிவிட முடியாது. படித்து பண்பானவர்கள் கூட காதலுக்கு எதிராகத்தானே இன்றும் இருக்கின்றனர். இதில் யாரை குறை கூறி என்ன சொல்வது? பகுத்தறிவு பட்டறிவும் கொடுக்காத நாணத்தையா சாதி அறிவு கொடுத்து விடும்? எந்த சாதிகாரியோ என்ன எலவோ என்று குமரன் அப்பத்தா ஆரம்பிக்கவுமே ராஜமாணிக்கம், "ஆத்தா, வாயடக்கி பேசு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற புள்ளைய பேசாத" என்க அந்த பேச்சு அப்பத்தாவை விசிறிவிட்டது. "நீங்க என்னென்ன முடிவே பண்ணிட்டீங்க போல" குமரனின் அத்தை தன் ஆட்சேபனையை கூற பல தலைகள் அதை ஆமோதித்தது. "முடிவு நான் பண்ணல ஆத்தா, உன் மருமகனே பண்ணிட்டான். எனக்கு நாள பின்ன கடைசி காலத்துல என் புள்ளைங்க முக்கியம். அவங்க ஆசைக்கு செவி சாய்க்காம என்னத்த பெருசா நான் கொண்டுட்டு போக போறேன்." கன்னத்து தசைகள் ஆட அவர் பேசியது ஊசியாய் குமரனின் இதயத்தில் இறங்கியது. "அதுக்குன்னுட்டு குளங்கோத்திரம் பார்க்காம எதையோ வீட்டுக்குள்ள விட முடியுமா?" என்று குமரனின் சித்தப்பா சொல்ல, அதில் கோபம் வந்த குமரன், "இனி எதையும் பார்க்காதீங்க, என்னையும் தேடாதீங்க" என்று விருட்டென்று அவன் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான். "டேய்" என்று தரணி அவனை பிடித்து நிறுத்த மாணிக்கம் நெற்றிக் கண்ணை திறந்திருந்தார். "குளங்கோத்திரம் பார்த்து நல்ல பகுமான பொண்ணாதானே உன் மச்சன மகனுக்கு கட்டி கூட்டியாந்த? எண்ணி 2 வருஷத்துல அந்த புள்ள பிச்சுக்கிட்டு போவல" என்றார் கடுமையாய். "இந்தா டேய் குமரா, உள்ள வா மொத. என்ன இல்லாத பழக்கத்தையெல்லாம் பழக்கி வச்சிருக்க" என்று அவன் அத்தை வந்து இழுத்து வர, மாணிக்கம், "காதல் பண்ணும்போது என்ன வந்தாலும் எதிர்த்து நின்னுதான் ஆகணும்னு தெரியும் தானே? கல்யாணம் வர போனவனுக்கு ஒரு சொல் பொறுக்காதோ" என்க, "என்னைய சொல்ல சொல்லுங்க பெரியப்பா, சரின்னுட்டு ஏத்துக்கிறேன். நைனி எதுக்கு இழுக்கிறீங்க? சொல்லப்போனா அந்த பிள்ளை வேண்டாம்னு தான் சொன்னான். நான் தான் கல்யாணம் வர" என்று அவன் ஒரு விசையில் சொல்லிக் கொண்டு போக, "ஓ, கேட்டியாடி சங்கதிய? என் பேரனை வேணாம்னு சொல்லுவாளோ அவ? எந்த ஜில்லா பேரழகிடா அவ? ஒசந்த சாதில
சீமராசா சீயான் கணக்கா என் பேரன இருக்க, வேண்டாம் பாலா அவ என்று அவன் அப்பத்தா முந்தானையை சொருகிக் கொண்டு வரவும் தான் அவன் வாய் மூடியது. நயனியா? அவன் அத்தை அந்த பெயரில் நிற்க, கார்த்தியின் முகத்தில் சுவாரஸ்யம் பொங்கி வழிந்தது. குறுகுறுப்பாய் அவன் குமரனை பார்க்க, அவன் எதிர்பார்ப்பு வீணாகவில்லை. குமரன், நயனி, நயன மனோகரி என்று சூழல் மறந்து இழுத்து ரசித்து சொல்ல, பல்லை கடித்து விசிலடிக்கும் தன் ஆர்வத்தை வெகு பிரயத்தனப்பட்டு அடக்கினான் கார்த்தி. அது குமரனின் அத்தையை கடுப்பாக்கியிருக்க, சாந்தி மெல்ல சிரித்தார். அவன் ரசனை அப்பத்தாவை மேலும் உசுப்பேற்ற, "நல்லா மயக்கி வச்சிருக்கா சீம சிறுக்கி" என்றார் சப்தமாய். அதில் கார்த்தி, "பாட்டி, 20 நாள்ல கல்யாணம். இந்த பையன் மயங்காம இருந்தாதான் ஆச்சரியம்" என்று நேரம் பார்த்து பேச்சை மடைமாற்றியிருந்தான். 20 நாளா? இன்னும் நாங்க ஒத்துக்கல. நாங்க இல்லாம கல்யாணம் பண்ணிடுவியா நீ? மோகனாவோட ரத்தமும் இருக்கதானே செய்யும். வெட்டி விட்டு கூட்டிட்டு போனவ தானே. அதான் மகனும் ரத்த பந்தம் வேணாம்னு இருக்கான். அப்பத்தான் நறுக் நறுக் சொற்கள் தடையாய் வந்து விழ, குமரனுக்கு பொறுக்கவில்லை. தாயை சொன்னதும் மகனுக்கு அதை தகர்க்கும் எண்ணம் குமிழிட, "மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ மதுரையில வச்சு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். யார் வருவா, வராம இருப்பாங்கன்னு என்னால கணிக்க முடியல. அந்த சூழ்நிலைய நான் தாண்டிட்டேன்" என்றவன் மாணிக்கத்தை தீர்க்கமாய் பார்த்தபடி, "என்னைய நம்பினவள கைவிட்டு வர அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. வாழ்ந்தா அவளோட, இல்லையா கடைசி வரை அனாதையா இருந்துட்டு போறேன்" என்றிருக்க, மொத்த குடும்பமும் ஆடிவிட்டது. அவன் வார்த்தை தேர்வு உள்ளார்ந்து எதையோ நினைத்து நினைத்து அது அழுத்தி வெளிவந்த பொருளாக இருக்க, அதை பெரியவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நீண்ட கனத்த மௌனம். அதன் அர்த்தம் வெவ்வேறாக இருப்பின், கடைசியில் அவர்கள் குமரனின் ஆசைக்கு இணங்க வைத்தது. ஆனால் ராஜமாணிக்கம் உட்பட யாரும் அவன் சித்திரையில், அதுவும் மதுரையில் திருமணம் நடப்பதில் பிடித்தமில்லை. லேசில் அவன் திருமணம் நடைபெறுவதில் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. அவர்கள் சமூகத்திற்கு தக்க, அவர்கள் ஊரோடு சனத்தோடு ஒன்றி இயங்கியபடி பெரும் ஆரவாரம் செய்து நடத்த எண்ணமிட்டிருந்த மாணிக்கத்தின் எண்ணங்களை மொத்தமாய் மாற்றியிருந்தான் சந்தனகுமரன். ராஜமாணிக்கத்தின் பேச்சை விட அங்கு குமரனின் தன்மானம் வென்றது. "என்ன பெத்தவர் எப்போ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரோ, அப்பவே நான் எடுத்த முடிவு இது. மறுக்காதீங்க பெரியப்பா. என் காசுல என் கல்யாணம் மீனாட்சி முன்னாடி நடக்கணும். நீங்க எல்லாரும் வாங்க" என்று கைகூப்பிய அவர் மகனின் நிலை பெரிய தந்தையாய் அவர் மனதை உலுக்கிவிட்டது. குமரனின் சித்தப்பாவை அது பெரிதாய் தாக்கியிருக்க, "அது என்னடா உன் காசு? இனி பிரிச்சு பேசு, வாயைத் தைக்கிறேன். அந்த பொண்ணோட வூட்டாளுங்க நம்பரை கொடு, நாங்க பேசி முடிக்கிறோம்" என்று சம்மதத்தை சொல்ல, அடுத்தடுத்து அனைவரின் தலையும் தன்னிச்சையாக இசைந்து மொழிந்தது. கஜேந்திரனிடம் பேசியவர்கள் அடுத்த நாள் காலை கோவை வந்திருந்தனர். பெரியப்பா, சித்தப்பா, அவர்கள் குடும்பம், அப்பத்தா, அத்தை என்று 10 பேர் வந்திருந்தனர். வீட்டிற்கு யாரையும் நேரடியாக அழைத்து செல்லாது, காமாட்சி அம்மன் கோவிலுக்கு இரு தரப்பையும் அழைத்து வந்து பேச வைக்க எண்ணி இருந்தான் குமரன். உபயம் சாந்தி பெரியம்மா. இரு குடும்பத்தின் பரஸ்பர பேச்சுக்கள் முடிய, குமரன் பக்கத்தினர்தான் அடுத்து என்ன பேசுவது என்றில்லாது திணறினர். இதில் யாரும் அந்த கெட்ட வார்த்தையை இழுக்காது இருக்க வேண்டும் என்று அம்பாளிடம் லட்சத்திற்கு மேல் கோரிக்கை வேறு வைத்திருந்தான். அவனவன் கஷ்டம் அவனவனுக்கு. அப்பத்தாவிற்கு உள்ளுக்குள் தகித்தது என்றால் மஞ்சுவிற்கு வியர்த்து வடிந்தது. சாந்தி, "எத்தனை நேரம் இங்கனையே உட்கார, பொண்ண கூட்டிட்டு வாங்க" என்று ஒரு அதட்டு போடவும் வேலை மளமளத்தது. நயனி மெல்லிய பொன்னலங்காரத்தில் வரவும், "இதென்ன சின்ன பிள்ளையா இருக்கு" என்று உரக்க சொல்லியவர் அவள் அருகில் சென்று, "சௌரி வச்சிருக்கியா, இல்ல உன் முடிதானா" என்று நயனியின் முடியை இழுத்து பார்க்க, பவதாரணி டென்ஷன் ஆகிவிட்டாள். "என்னோட முடிதான் பாட்டி, சௌரி எல்லாம் வைக்கல" என்றவள் முடியை முன்னால் இழுத்து போடவும், அதை குறித்துக் கொண்டவர் செய்தது மொத்தமும் அநியாயத்திலும் அநியாயம்தான். நயனியின் கண்முழியிலிருந்து கால் விரல் நகம் வரை அத்தனை ஆராய்ச்சி, அத்தனை கேள்வி, அதன் நடுவில் சோதனைகள் வேறு. அப்பத்தாவை கூட சமாளிக்க முடிந்தவளால் தாரணியை அடக்குவது சற்று சிரமமாக இருந்தது. பவதாரணி, "அருந்ததி படத்துல வர மனோரமா மாதிரி இருந்துட்டு பண்றதெல்லாம் நீலாம்பரி மாதிரி" பெரியவங்க தாரு. நயனி அழுது விடுவேன் லெவலில் சொல்ல, "இதுக்கே இப்படி, இன்னும் போக போக டங்குவார் பிஞ்சிடும்" என்றபடி குமரனை முறைக்கலானாள். ஒரு வழியாக இரு குடும்பங்களும் சம்பந்த கலப்பில் இணைவதை உறுதி செய்ய கஜேந்திரன் அழைப்பை ஏற்று நயினியின் இல்லத்திற்கு செல்ல,
ராஜமாணிக்கம் ஒத்துக்கொண்டார். வாசலில் வைத்து ஒரு செம்பு நீரை பருகிய குமரனின் வீட்டாரை முறையாக வீட்டிற்குள் அழைத்து சிறப்பித்தனர் பெண் வீட்டார். ஏற்கனவே உப்பு ஜவுளி எடுத்திருக்க சங்கடமாய் உணர்ந்த குமரனின் வீட்டார் பெண்ணிற்கான உடைகளுக்கு பணத்தை மரியாதையாக கஜேந்திரனிடம் கொடுத்திருந்தனர். நயனியோட முகூர்த்த புடவைய மாப்பிள்ளையே வாங்கிட்டாரு என்று அறிவித்தார் மஞ்சு. இதில் மகனை சற்று பெருமையாக பார்த்த மாணிக்கம், இருந்தாலும் அடுத்த விசேஷம் வருமில்ல ஆத்தா, அதுக்கு புடவை எடுத்துக்கொள்ள வச்சுக்கிடுங்க என்றவர்கள் மேற்கொண்டு பேசிய பின் தஞ்சை பயணமானார்கள். திருமணத்திற்கு 5 நாட்கள் முன்பு நைனியின் வீட்டில் பந்தக்கால் ஊன்றி இருந்தனர். அதேபோல் அங்கு தஞ்சையிலும் ராஜமாணிக்கம் வீட்டிலும் விசேஷம் நிறைந்திருந்தது. மாப்பிள்ளைக்கு தாய் மாமாவாக ராஜமாணிக்கம் வீட்டில் வைத்து முறை செய்து விருந்திட்டிருக்க, இங்கு நயனிக்கும் அப்பத்தா சொல்ல சொல்ல சடங்குகள் நடந்தன. பெண் வீட்டாருக்கு பெரியதாய் சடங்குகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் முன்னரே மதுரை வந்திருக்க, மாப்பிள்ளையும் அவன் தோழனும் அவர்களை மதுரையில் வைத்து வரவேற்று ஆச்சரியப்படுத்தி இருந்தனர். கார்த்தி மஞ்சுவிடம், அம்மா, உங்களுக்கு இந்த பக்கம் 4 ரூம் புக் பண்ணிருக்கோம், இங்க தங்கிக்கோங்க, திருவிழா நேரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கோங்க என்க அதை ஆமோதித்துக் கொண்டனர். குமரனின் குடும்பம் வருவது கடைசி நேர ஏற்பாடு. கோவிலுக்கு அருகே எந்த லாட்ஜும் கிடைக்காது. மதுரை அவுட்டரில் தான் கிடைத்திருக்க, அவர்கள் நேராக அங்கு வந்து விடுவார்கள். சரியாக கார்த்தி போன் அடித்து குமரனை வர சொல்லவும், நீ பெரியப்பாவ பாரு, நான் நயனி கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் என்று வைத்தவன் இன்று மட்டுமல்ல, அடுத்த நாள் திக்விஜயம் முடியும் வரை அவளை விடவில்லை. ஒரு அலைப்புறுதல் அவனை அலைக்கழிக்க, அதை அவன் நயனி கண்டு கொண்டு கலைய முனைந்திருந்தாள். இதோ நாளை காலை மீனாட்சி சொக்கரின் திருமணம் நடைபெறும் அதே நேரத்தில் சுற்றமும் அவன் உற்ற நண்பனும் சூழ குமரனும் நயனியும் திருமண பந்தத்தில் இணைய உள்ளனர்.